بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் ஜின்னு ஹகீகத்துஹு, ஜின்னும் அதனுடைய உண்மை நிலையும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்தது போன்று ஜின் ஒரு இனத்தையும் அல்லாஹ் படைத்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு நேரிய வழிமுறைகளை மனித இனத்திற்கு அல்லாஹ் வழங்கினானோ அதே போன்று ஒரு வழிகாட்டுதலை ஜின் இனத்திற்கும் அல்லாஹ் வழங்கி இந்த உலகத்தில் இரண்டு சாராருமே அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய இன்பகரமான சொர்க்கம் உண்டு. அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லது அந்த ஜின் இனத்திற்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு என்ற பாடங்களை படிப்பினைகளை அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாய்மொழியாகவும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த யதார்த்தமான அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை சில படிப்பினைகளை நாம் படிப்பதன் மூலமாக நம்முடைய இனம், குறிப்பாக மனித இனம், நம்மை போன்று ஒரு படைப்பாக படைக்கப்பட்டுள்ள அந்த இனத்தில் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு பாடத்தையும் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். அவர்களுடைய யதார்த்த படைப்பை பொறுத்தவரை அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வைது கொல்நாளில் மலாய்க்கத்து ஸ்துதூலி ஆதம ஃபசஜது இல்லா இப்லீஸ் கான மினல் ஜின். நாம் அல்லாஹ் சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் சஜ்தா செய்ய சொன்னோம், அந்த நேரத்தில் இப்லீஸ் என்பவன் மறுத்து விட்டான் என்று சொல்லிவிட்டு, அந்த இப்லீஸ் யாருடைய இனத்திலிருந்து இருக்கிறான் என்று சொன்னால் கான மினல் ஜின், ஜின்னுடைய இனத்திலிருந்து உள்ளவன் தான். ஜின் இனமும் இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தானுடைய இனமும் ஒரே இனமாக அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் அடுத்து அவர்களுடைய படைப்பு எந்த தன்மையில் உள்ளது என்று சொல்லும் பொழுது, வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கப்லு மின்னாரி சமூம், இதற்கு முன்னால் படைக்கப்பட்ட அந்த ஜின்னை பொறுத்தவரை எந்த தன்மையோடு நாம் படைத்திருக்கிறோம், எந்த மூலக்கூறோடு நாம் படைத்திருக்கிறோம் என்று சொன்னால்
நெருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த தீ பிழம்பிலிருந்து அவர்களை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ அவன் எதால் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், ஜின்னினங்கள் எதால் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அடுத்து அந்த ஜின்னினத்தை பொறுத்தவரை எப்படி மனித இனங்களில் நல்லோர்கள் தீயோர்கள் இருக்கிறார்களோ அதுபோன்று ஜின்னினங்களிலும் இருப்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஜஅல்னா லிக்குல்லி நபியின் அதுவன் ஷயாத்தீனுல் இன்சி வல் ஜின். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நாம் எதிரிகளை நாம் ஆக்கியிருந்தோம். எதில் அப்படின்னு சொன்னால் ஜின் இனத்திலிருந்தும் மனித இனத்திலிருந்தும் அவர்களுக்கு விரோதிகளை நாம் ஆக்கியிருந்தோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இரண்டு பேர்களுமே நபிமார்களுக்கு எதிரிகளாக இருந்திருக்கிறார்கள். மனிதனமாக இருந்தாலும் சரி, ஜின் இனமாக இருந்தாலும் சரி, இரண்டு பேருமே அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு எதிரிகளாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். சரி, இந்த ஜின் இனத்தை பொறுத்தவரை நம்முடைய கண்ணால் பார்க்க முடியுமா என்று சொன்னால், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, சூரத்துல் ஆராஃபில் சொல்கின்ற பொழுது, இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும். அந்த ஷைத்தான், அந்த ஜின் இனத்தை பொறுத்தவரை அவனும் சரி, அவனுடைய கபீலாக்கள், அவனுடைய கூட்டமும் மின் ஹைஸு லா தரவுனஹும், நீங்கள் பார்க்காத விதத்தில், அவர்களை நீங்கள் பார்க்காத விதத்தில் அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? நம்மை பார்க்கிறார்கள். ஜின் இனத்தை பொறுத்தவரை, ஷைத்தானை பொறுத்தவரை நம்மை பார்க்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களை பார்க்க முடியுமா என்று சொன்னால் நாம் அவர்களை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? திருமறை குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் யாருமே பார்க்கலையா? பார்த்திருக்கிறார்கள். குறிப்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் முழுமையாக கட்டுப்படக்கூடியதாக அந்த ஜின் இனத்தையே அல்லாஹ் வசப்படுத்தி தந்தான். அப்போ மனிதர்களை விட அந்த ஜின்கள் தங்களுடைய பார்வைக்கு தெரியாத ஒரு இனமாக படைக்கப்பட்டிருந்தாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில பணிகளுக்காக வேண்டி, வேலைகளுக்காக வேண்டி அவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத ஒரு பொக்கிஷமாக, ஒரு அருளாக ஜின் இடத்தை வசப்படுத்தி கொடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து ஸாத் என்ற அத்தியாயத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், கால ரப்பி குஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, வஹப்லி முல்கல்லா எம்பகிலி அஹதி மிம்பாதி, எனக்கு பின்னால் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடு என்று கேட்டார்கள். அந்த ஆட்சி அதிகாரம் என்னவென்று சொன்னால் அது ஜின்னை வசப்படுத்தி கொடுத்ததான். ஏன்னா அதற்கு முன்னாடி வாழ்ந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான். இன்னும் பல்வேறு விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததாக திருமறை குர்ஆனில் சொல்கிறான். ஆனால் அவர்களுக்கு விடுபட்டது என்னவென்று சொன்னால் ஜின்னை மட்டும் அவர்களுக்கு என்னல கட்டுப்படுத்தி வைக்கவில்லை. அதை மட்டும் அவர்கள் சிறப்பாக கேட்டதனால் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டுப்பட வைத்தான் என்ற செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியின் மூலமாக இன்னும் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? தொழுது கொண்டிருக்கிறார்கள். வளமைக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சில செயல்கள் அந்த தொழுகையில் நடைபெறுகிறது. அப்போ தொழுகை முடிஞ்ச உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு தொழுகையில் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வுகளை பார்த்தோமே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த இப்லீஸ் இருக்கிறானே, அந்த ஜின் இருக்கிறதே, அது எனக்கு என்ன செஞ்சிச்சு? குறுக்கே எனக்கு பல்வேறு கெடுதல்களை செய்தது. நான் அதை எவ்வளவோ சபித்து பார்த்தேன், அது என்ன செய்யலை, போகிற மாதிரி தெரியல. அப்போ ஒரு கட்டத்தில் நான் அதை பிடித்து கட்டி போடலாம் என்று சொல்லி நினைத்தேன். கட்டி போட்டு விட்டு மறுநாள் காலையில் மதீனாவில் உள்ள சிறுவர்களுக்கு அது ஒரு விளையாட்டு பொருளாக ஆக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அதை நான் விட்டுவிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ கூடுதலாக என்ன பதிவு பண்ணுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் அவருக்கு மட்டுமே கொடுத்த சிறப்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மையாக அந்த ஜின்னை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஒருவேளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கண்ட்ரோலை, அந்த கட்டுப்பாடை கொடுத்துருந்தால் அந்த மதீனாவில் உள்ள மக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருப்பான். ஆனால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யலை, எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? அது இன்னொரு சகோதரர் என்னுடைய இறை தூதர்களுக்கு உண்டான ஒரு பண்பாகிவிட்டது, அவர்களுக்கு மட்டுமே குறிப்பான காரணத்தினால் அதை நான் பயன்படுத்தவில்லை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். சரி, அவர்களுடைய சக்தி என்ன, பவர்ஸ் என்ன அப்படின்னா பிரம்மாண்டமான பவர்களை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நல்ல சக்திகளை என்ன செஞ்சுருக்கிறான் அல்லாஹ் அந்த ஜின் இடத்திற்கு கொடுத்துருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இதா தஸாப அஹதுக்கும் ஃபல் யும்சிக் பியதிஹி ஃபைன்ன ஷைத்தான யதுகுல். உங்களில் யாருக்காவது கொட்டாய் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய கையை வைத்து தடுத்து கொள்ளுங்கள். காரணம் என்ன? ஃபைன்ன ஷைத்தான யதுகுல். நீங்கள் எந்த வாயை திறந்து கொட்டாய் விடுகிறீர்களோ அந்த நேரத்தில் ஷைத்தான் அந்த வாய் வழியாக உள்ளே நுழைந்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. காத்துக்கிட்டு இருக்கிறான்.
எப்படா வாசல் கேட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி. நம்மால் இதற்கு பெரிய தத்துவமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கொட்டாயை விட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பெரிய பித்அத், அது வழிகேடு, சொல்லவே கூடாது. அப்படி ஒரு ஆதாரபூர்வமான செய்தி மாத்திரமல்ல, ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி கூட கொட்டாய் வந்தால் அவுது பில்லாஹ் சொல்ல வேண்டும் என்ற செய்தி பார்க்கவே முடியலை. அப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஜிக்காக எடுத்துறதுற மக்கள். அப்போ ஷைத்தான் உள்ளே போகிறானே, அந்த ஷைத்தானை விரட்டுவோன்னு சொல்லிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லிக்கிட்டே இருப்பான், அவன் உள்ளே போயிடுவான். ஏன்னா வாயை திறக்கக்கூடாதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். வாயை கண்ட்ரோல் பண்ணுங்கள், மூடுங்க அப்படிங்கிறாங்க. எந்த வகையிலும் என்ன செய்யக்கூடாது, அந்த வாயை திறக்கக்கூடாது, அது ஷைத்தானுக்கு உள்ளே நுழைவதற்கான ஒரு வாய்ப்பாக ஆகிவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுகிறார்கள். அப்போ அவனோட சக்தி என்ன, பவர் என்ன அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சிருவான், வாய் வழியாக உள்ளே சென்று விடுவான். அதனால தான் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக்க ரப்பி ஐ யஹ்துரூன், என்னிடத்தில் வரக்கூடிய ஆஜராகக்கூடிய ஷைத்தான் எனக்கு மிகப்பெரிய தீய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய, தீய தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தானை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இது போக என்னென்ன வேலைகள்லாம் செய்தார்கள் என்பதை சூரத்து சாஃபாத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எது மாதிரியான அற்புதங்களை கொடுத்தான். சூரத்து சபா என்ற அத்தியாயத்தில் சொல்கின்ற பொழுது வலி சுலைமான ரீஹ உதுவுஹா ஷஹரும் வரவாஹுஹா ஷஹர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தோம். எப்படி வசப்படுத்தின்னு சொன்னால், ஒரு மாத காலம் பகலிலும் காலையிலும், ஒரு மாத காலம் மாலையிலும் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த காற்றை அவர்களுக்கு நாம் என்ன செஞ்சோம், வசப்படுத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறான். இது எப்படி சாத்தியமான சாத்தியம்தான். ஏன்னா அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அற்புதம். அப்போ காற்றின் மூலமாகவே அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய பயணங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியாக, ஒரு வசப்படுத்தலாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அதே போல் வசல் நாளகு ஐநல் கத்திர், அவர்களுக்கு அந்த செம்பை நாம் உருக்கி ஓடக்கூடிய அந்த செம்பை நாம் கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு ஓ மினல் ஜின்னி மை அமல் பைன எதைஹி பி ரப்பி, ஜின்களை அவர்களுக்கு வேலையாட்களாக நாம் கொடுத்திருந்தோம். ரப்புடைய அனுமதி அடிப்படையில் ஜின்கள் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு வேலை செய்வார்கள். ஒமை எஸிக் மின்ஹும் அந்நம்ரினா நுதிக்குஹு மின் அதாபி ஸஈர், ஒருவேளை அந்த ஜின்கள் மாறு செய்திருந்தால் அவர்களை நாம் தண்டித்திருப்போம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்துட்டு யஅமலூன லஹு மா யஷாஉ மின் மஹாரிப் வ தமாசீல் வ ஜிஃபானின் கல் ஜவாபி வ குதுருர் ராசியாத், என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துச்சு. பெரிய பெரிய கோபுரங்களை கட்டி கொடுத்தது, பெரிய பெரிய சிற்பங்களை வடிவமைத்து கொடுத்தது, பெரிய பெரிய பாத்திரங்கள், அதாவது கொப்பரைகள் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான என்ன செய்கிறது பாத்திரங்களை எல்லாம் அது செய்து கொடுத்ததாக என்ன செய்யறான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு பண்ணுறான். இன்னும் எந்த அளவுக்கு சொன்னால், கடலில் சென்று அந்த முத்து குளித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைகளையும் அந்த ஜின் செய்து கொடுத்ததாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இது போக அந்த ஜின் செய்தது என்ன, பைத்துல் மக்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியை என்ன செய்தது, அது கட்டுமான பணிகளில் அது ஈடுபட்டு அந்த பள்ளியை கட்டியது என்பதையும் என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஜின்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படி அவர்களுக்கு என்று சொல்லி தனி நபிமார்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், நாம் பார்த்தவைகள் அப்படி ஸ்பெஷலாக அவர்களுக்கு சொல்லி அனுப்பாவிட்டாலும் எந்த இறை தூதர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கொடுத்தானோ அந்த இறை தூதர்களை அவர்கள் என்ன செய்கிறாங்க, பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அல்லாஹ் சூரத் அஹ்காஃபில் சொல்லும்போது வைது சரஃப்னா இலைக்க நஃபர் மினல் ஜின்னி யஸ்தமிஊனல் குர்ஆன ஃபலம்மா ஹலரு அன்சிது ஃபலம்மா குலிய வல்லவு இலா கௌமிஹிம் முந்திரீன், அவங்க வர்றாங்க, ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கி அந்த செய்தியை ஓத கேட்குறாங்க. ஜின்கள் கேட்குது, கேட்டுட்டு அமைதியாக இருக்கு அப்படிங்குது, சத்தம் போடாதீங்க, நல்ல செய்தியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களுடைய கூட்டத்தாரிடத்தில் போய் அது என்ன செய்யுது, எச்சரிக்கை செய்தது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அதோடு முடிச்சுக்கிட்டானா இல்லை, போய் அந்த ஜின் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நல்ல விஷயத்தை கேட்டுட்டு அங்கே போய் அழைப்புப்படி அந்த மக்கள்கிட்ட செய்யுது. காலு உடனே சொன்னது, யா கௌமனா இன்னா சமயனா கிதாபன் உன்சில மிம்பாதி மூசா முசத்திகல் லிமா பைன எதைஹி இலல் ஹக்கி வைலா தரீக் முஸ்தகீம், எனது கூட்டத்தார்களே, நாங்கள் இப்போ ஒருவர் ஓத கேட்டு வந்திருக்கிறோம், அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போ என்னது, அந்த தௌராத்தை அது பார்த்துருக்குது, தௌராத்தை அது என்ன செய்ய படிச்சிருக்குது, தௌராத்துடைய அந்த வேதத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு என்ற செய்தி தெரிஞ்சதுனால கம்பேர் பண்ணி சொல்லுது, இதற்கு முன்னால் சொன்ன அந்த தௌராத்துடைய அந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, சத்தியத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது, நேரான பாதையின் பக்கம் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று
இந்த செய்தி குர்ஆனுடைய செய்தி அந்த ஜின் இனத்திற்கு போய் சொல்கிறது. சொல்லிவிட்டு யா கௌமனா, எனது கூட்டத்தார்களே, அஜீபு தாஇ அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பாளருக்கு நபிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், கட்டுப்படுங்கள். வாமினு பிஹி, அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், ஈமான் கொள்ளுங்கள். யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும் வ யுஜிர்கும் மின் அதாபின் அலீம், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், உங்களை கடுமையான வேதனையிலிருந்து என்ன செய்வான், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று அந்த ஜின் என்ற கூட்டம் இந்த குர்ஆனுடைய செய்தியை கேட்டுவிட்டு அந்த மக்களிடம் சென்று முன்னால் வந்த தௌராத்தை உண்மைப்படுத்துவதாக இந்த குர்ஆன் இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த தூதரை கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய அந்த தூதரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழகான முறையில் அந்த தாவா பணி செய்ததாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் சொன்னாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் சரி இந்த பாங்கு சொல்வதை என்ன செய்யுங்க, சத்தமிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக பாலைவன பகுதியில் நீங்கள் இருந்தால் பாங்கு சத்தமிட்டு சொல்லுங்கள். நம்மால் இன்றைக்கி சந்தேகம், பாங்கு சொல்லணுமா, இங்கேருந்து சொல்லும் போது அங்கே காது கேட்டு சொன்ன குறைஞ்சி போயிடுவோமா, இது ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு பாங்கு சொல்கிறதுனால என்ன பிரச்சனை, பாங்கு சொல்ல என்ன லாபம் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் ஆடு மேய்க்கக்கூடிய அதை விரும்பக்கூடியதாக பாலைவனத்தில் சென்று நீங்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஒருவேளை அப்படி பாலைவனத்திற்கு நீங்கள் ஆடுகளை ஓட்டி அந்த பாலைவனத்தில் இருந்தால், அல்லது வெறுமனே நீங்கள் பயணம் நிமித்தமாக ஏதோ ஒன்றில் பாலைவனத்தில் நீங்கள் இருந்தால், நீங்கள் என்ன செய்யுங்க, பாங்குக்காக நீங்கள் சத்தத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். சத்தம் போட்டு என்ன செய்யுங்க, பாங்கு சொல்லுங்கள். ஃபஇன்னஹு லா யஸ்மஉ மத்த ஸௌத்தில் முஅذினி ஜின்னுன் வலா இன்சுன் வலா ஷைஉன் இல்லா ஷஹித லஹு யௌமுல் கியாமா. இந்த முஅذினுடைய பாங்கு சொல்லுவருடைய இந்த சத்தத்தை மனித இனத்திலிருந்து ஜின் இனத்திலிருந்து இன்னும் வேற்று இனங்கள் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, எவைகள் எல்லாம் கேட்கிறதோ எல்லாம் நாளை மறுமை மன்றத்தில் சாட்சியாளர்களாக அவருக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ என்னன்னு சொன்னால் அந்த பாங்குடைய சத்தத்தை கேட்குது, அதை கேட்டுட்டு நாளைக்கு மறுமையில் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்குது. அதனால் அவர்களும் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சத்தம் போட்டு என்ன செய்யுங்க, பாங்கு சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அதே மாதிரி அதனுடைய தங்கிடம் என்ன, அது எங்கே தங்குது, அதனுடைய வீடு என்ன அப்படின்னு சொன்னால் வீடை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் பிஸ்மில்லா என்று சொல்லி வீட்டுக்குள் நுழைகிறார்களோ, பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள் நுழைகிறார்களோ, அதே போல் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிறார்களோ, அப்போ உடனே அந்த ஜின்கள் அந்த ஷைத்தான்கள் பேசிக்கொள்கிறது, லா மபீத்தலக்கும், இன்றைக்கு இவன் பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள்ளே வந்ததுனால உங்களுக்கு தங்குமிடம் இல்லை, இவன் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டதுனால உங்களுக்கு உணவு இல்லை என்று அவைகள் பேசிக்கொள்ளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அப்போ பிஸ்மில்லா சொல்லாமல் உள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஷைத்தானும் ஜின்னும் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்வோம், ஷைத்தானாக நம்ம மாறிடுவோம், ஷைத்தானோட சேட்டைகள் என்ன செய்வோமோ எல்லாம் செஞ்சிட்ருப்போம். அப்போ எதையெல்லாம் நமக்கு அல்லாஹ் கூடாது என்று சொன்னான்னா அதையெல்லாம் கூடுன்னு சொல்லுவான். அது எல்லாமே நம்முடைய வீடுகளில் நடக்க ஆரம்பிச்ச காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லா சொல்லாமல் உள்ளே நுழைந்தது காரணத்தினால. அதே போல் அடுத்து என்ன, கழிவறைகளில் அவர்கள் தங்கி இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்ற பிரார்த்தனையை ஓதிவிட்டு செல்ல சொன்னார்கள். ஏன்னா அது உள்ளே போகும்போது கெடுதல் செய்யக்கூடிய ஆண் பெண் அந்த கெட்ட ஷைத்தான்கள் உள்ளே இருக்கிறது, யா அல்லாஹ் அவைகளுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் பாதுகாப்பு தேடி உள்ளே செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்குறோம். அப்போ அவைகள் தங்கக்கூடிய இடங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவதன் மூலமாக இது போன்ற இடங்களில் அவர்கள் தங்களுடைய தங்குமிடங்களை அமைத்துக் கொள்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். சரி, அவைகளுடைய உணவு என்ன அப்படிங்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு திடீரென்று காணா போகிறாங்க. சஹாபாக்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் காணா போயிட்டாங்களே. அப்போ எல்லோரும் தேடுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் தேடுறாங்க, தேடிட்டு ஒரு முடிவு கொண்டு பேசாமல் இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்கிறாங்க, நான் நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நைட்டு என்ற ஜின்னு வந்துச்சு, என்ன கூட்டிகிட்டு போச்சு. அப்போ கூட்டிகிட்டு போன உடனே அவைகளுடைய அந்த பிரம்மாண்டமான அந்த அந்த படைப்பை பார்த்த, படைப்புன்னு சொன்னால் பயங்கரமாக அந்த நெருப்பு காட்சிகளை எல்லாம் நான் பார்த்தேன். அந்த நெருப்பை கொண்டு என்னை பயமுறுத்துவது போல அப்படிலாம் நான் உணர்ந்தேன். ஆனால் அவைகள் அழைத்து போய் நான் ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டது. அப்போ அழைச்சிட்டு போன எதுக்கு அப்படின்னு சொன்னால், தாவாக்கு அப்படின்னு சொல்லி வாங்க எங்களுடைய கூட்டத்தாருக்கு நீங்கள் செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஃபக்ரஅத் அலைஹிமுல் குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காட்டினேன். ஓதி காட்டி முடித்து எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு உணவு என்ன, எங்களுக்கு உணவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களுக்கு யார் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறார்களோ அதனுடைய எலும்புகள் உங்களுக்கு உணவாக இருக்கிறது. அதே போல்
விட்டைகள் இருக்கிறதே, அந்த விட்டைகளும் உங்களுக்கு என்ன செய்கிறது, உணவாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ஒரு உத்தரவு போட்டார்கள். ஃபலா தஸ்தஞ்சு பிஹா ஃபஇன்னஹு தஆமு இஹ்வானிக்கும். அதை கொண்டு, அதாவது வந்து விட்டைகளை கொண்டோ எலும்புகளை கொண்டோ நீங்கள் சுத்தம் செய்யாதீர்கள், அதாவது மலம் ஜலம் கழித்து விட்டு சுத்தம் செய்யாதீர்கள், அது உங்களுடைய சகோதரர்கள் ஜின்களுக்குரிய உணவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த 2 உணவை தான் அது சாப்பிடும். அந்த 2 உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது. சாப்பிட்றவன் சாப்பிட்டு அது பாட்டை தூர போட்டணும். நாம் அதை என்ன செய்யக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடிய வகையில் அதை அமைத்து விடக்கூடாது என்ற ஒழுங்குகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி வடிவமைப்பு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜின்னு வந்துச்சு, ஜின்னு பயமுறுத்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. இவர் மேலே வந்து இறங்கிட்டு ஜின்னு ஆடுது. அப்போ இது ஆடுதுன்னது என்ன, இன்றைக்கி பெரிய ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி. இப்படி இல்லைன்னு சொன்னால் போய் தர்காவில் போய் கட்டுவாங்களா, இது மாதிரி பைத்திய ஆஸ்பத்திரிக்கு போவாங்களா என்று சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல்வேறு கோணங்களில் வந்து மனிதர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய அந்த நோய் அல்லது மனிதர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தீய சக்தி என்ன என்பது புரியாமலேயே இன்றைக்கு ஒரு முலாம் பூசப்படுகிறது. அது இல்லாத ஒன்று பேய் என்றோ அல்லது சைத்தான் என்றோ அல்லது ஜின் என்றோ ஏதோ ஒன்று அவர்களை பிடித்து கொண்டது அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் அதை அப்படி பிடிச்சிக்கிறோம். வந்து காரணம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் சூரத்து பக்ராவில் சொல்லும்போது வட்டி வாங்குபவர்கள் எப்படி நாளை மறுமையில் எழுவார்கள் என்று சொன்னால் அல்லதின யக்கூமுன ரிபா லா யக்கூமுன இல்லா கமா யக்கூமுல்லதி யத்தஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். நாளைக்கு வட்டியை சாப்பிடக்கூடியவன் எப்படி எந்திரிப்பான்னு சொன்னால் சைத்தான் பிடித்தவன் எப்படி எந்திரிப்பானோ அதுபோல எந்திரிப்பார்கள் என்று சொல்வது மூலமாக சைத்தானுக்கு ஒரு பிடி இருக்கிறது. அவன் பிடிப்பான், பிடிக்கும் பொழுது அவனுடைய காட்சிகள் கோரமாக இருக்கும். எனவே அதுபோன்று தான் நாளைக்கு மறுமையில் அந்த வட்டியை சாப்பிட்டவன் எழப்போகிறான். எனவே அந்த அடிப்படையில் இப்படியாப்பட்ட சிம்டம்ஸை காட்டக்கூடியவர்களுக்கு சைத்தான் பிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது எதுவாக இருக்கட்டும், இப்படி அதான் சரி. அதை யார் என்ன செய்ய முடியும், முழுமையாக அறிய முடியுமா? இப்போ ஒருவருக்கு வந்தது நோயா, இன்றைக்கி நோயா என்னங்கிற தீர்வை மருத்துவர்களை கண்டுபிடிக்க முடியல. ஒரு யூகிக்கிறார்கள், இது ஒரு காய்ச்சலாக இருக்கும், இது ஒரு வயிற்று வலியாக இருக்கும், இது ஒரு தலைவலியாக இருக்கும், யூகிக்கிறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. சில வேளைகளில் சரியாகிறது, பல வேளைகளில் ஃபெயிலாக போயிடுது. அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியல. இப்போ அதற்கு தான் இஸ்லாம் 2 தீர்வுகள் கொடுக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால் மருத்துவ ரீதியில் மருத்துவம் பாருங்கள், இன்னொரு ரீதியில் பல்வேறு வசனங்களை ஆயத்துகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி அந்த வசனங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்யற பாதுகாப்பு தேட சொல்கிறான். அல்லாஹ் சூரத்து நாஸ் இன்றைக்கி நிறைய பேர் ஓதுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த சூரத்து நாஸ்ல ஷைத்தான் என்ன வேலை பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அல் ஹன்னாஸ் அப்படிங்கிறான். அந்த ஷைத்தானோடு எப்படின்னு சொன்னால் அல் ஹன்னாஸ் அப்படின்னு சொன்னால் மறைஞ்சிருப்பான், நமக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, நாம் பார்க்க முடியாது, அவர்கள் பார்ப்பார்கள். அப்போ அந்த மறைந்து இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான் என்ன செய்வான், அல்லதி யு வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்கள் இருந்துக்கிட்டு தேவையில்லாத எண்ண ஓட்டங்களை வஸ்வாச ஊசனாட்டங்களை ஏற்படுத்துவான். மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இது ஜின் இனத்தில் இருக்கிறது, மனித இனத்தில் இருக்கிறது. அதனால் அதனுடைய தீங்குகளை விட்டு யா அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அழகான வசனத்தை சூரத்து நாஸ் சூரத்து ஃபலக்கை போல ஒரு அற்புதமான ஒரு வசனம் 11 வசனங்கள் கொண்டாலும் அதில் ஒவ்வொரு பாதுகாப்புகளும் இந்த சமூகத்திற்கு ஒவ்வொரு மனிதனும் எதை அஞ்சுகிறானோ எதை தேடுகிறானோ அவ்வளோ பெரிய பாதுகாப்புகள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஆனால் அதை கொண்டு பாதுகாப்பு தேடுறோமா என்பது கேள்விக்குறி. அப்போ ஒருவேளை அந்த ஷைத்தானுடைய தீண்டுதலாக இருந்தால், ஷைத்தானுடைய பார்வையாக இருந்தால், நமக்கு வந்து இந்த வசனங்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், நமக்கு அதனுடைய தீமைகளை போக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது என்ற செய்தியைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நீங்கள் அது போன்ற வசனங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று அழகான பாடங்களை படிப்பினைகளை தர்றாங்க. சரி, அதனுடைய வடிவமைப்பு வந்து நம்ம பார்க்க முடியாட்டாலும் சில வேளைகளில் எப்படியாப்பட்ட உருவங்கள் எடுக்கும் அப்படிங்கிற செய்தி சொல்லும்போது சில வேளைகளில் பாம்புடைய உருவத்தில் வந்திருக்கு, சில வேளைகளில் வந்து மனித உருவத்திலையும் என்ன செய்ய பார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லப்படாட்டாலும் அப்போ அவர்கள்லாம் வேலைகள் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வேலை செய்யக்கூடிய அளவிற்கு அதுகளுக்கு கை கால் எல்லாம் இருக்குது, அதனால அது வேலை செஞ்சுருக்கு. இல்லைன்னு சொன்னால் யூகிக்க முடியாது. அதே மாதிரி குர்ஆன் ஓதுறது கேட்டிருக்கிறாங்க, அப்போ அது காது இருக்கிறனால கேட்க முடியுது. அதே மாதிரி அவர்கள் பார்க்கிறார்கள், ஆனால் நீங்கள் பார்க்க முடியவில்லை. அப்போ பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு புலன் இருக்கிறனால பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு உருவ அமைப்பில் அவைகளை வந்து அல்லாஹ் என்ன செய்ய படைச்சிருக்கிறான். ஆனால் மூலக்கூறை பொறுத்தவரை நெருப்பு என்ற மூலக்கூறில் படைத்திருக்கிறான். நம்மை பொறுத்தவரை என்ற மூலக்கூறு. அதனால் மண்ணாவே நம்ம இருப்போமா, இப்போ எங்கே அள்ளிப்பாரு மண்ணை காணாமல் அப்படி கேட்போமா, யாரும் கேட்க மாட்டோம். அப்போ மூலக்கூறு என்னவென்று சொன்னால் மனிதனுக்கு மண். அதே போல் ஜின் என்ற இனத்திற்கு சைத்தான் என்ற இனத்திற்கு மூலக்கூறாக அல்லாஹ் நார் என்று சொல்லக்கூடிய நெருப்பை என்று செய்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறான். இது ஒரு விதத்தில் வந்து பாம்பாக வந்திருக்கிறது. எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால்
மதினாவில் அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவே போட்டாங்க, மதினாவுக்கு மட்டும் ஸ்பெஷல். இன்றைக்கி எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் எல்லா ஊரில் வரக்கூடிய பாம்பும் ஜின்னும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஹதீஸ் இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து ஒரு போர்க்களம் அனைமே அகல் போர்னு நினைக்கிறேன், அந்த போரில் வந்து போர்க்களத்தில் கலந்து கொண்ட ஒரு இளைஞர் வந்து என்ன செய்கிறார், முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. இளைஞர் கேட்குறாரு, எனக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு வர அனுமதி தாங்க. அவர் கொஞ்சம் புது மாப்பிள்ளையும் கூட. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லி. இவங்க போகிறாங்க, வீட்டுக்கு போகிறார். போன உடனே பார்த்தா அந்த அந்த நிலைப்படி இருக்குது பாருங்கள், அந்த நிலைப்படியில் இப்படி காலை வைத்தவளாக அவங்களுடைய மனைவி நிற்கிறாங்க. இவருக்கு போனவுடனே கடுமையாக கோவம் வருது. ஏன்னா எல்லாத்துக்கும் கோவம் வருமில்ல, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணு வெளியில் வந்து கேட்டில் நின்றா அப்போ கோவம் வருமில்ல. அங்கே வரும்பொழுதே என்ன செய்யணும், ஆத்திரத்தில் கையில் ஈட்டி வச்சுருக்கேன்னா போரில் தான் வர்றார். இந்த ஈட்டியை கொண்டு எறிவதற்கு ரெடியாகிறார். அப்படி என்னது, கொல்ல போகிறேன் உன்னை, ஏன்னா நான் இல்லாதப்ப நீ இப்படி கேட்டில் வந்து நிற்கிறிய, வாசலில் வந்து நிற்கிறிய, ஒன்றை விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது எடுத்து குத்த போன உடனே சத்தமோட்டு அந்த மாதிரி நிறுத்துங்கள். எனக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்தே பார்த்து வேகப்பட்டு எல்லாம் செய்கிறதானே, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ இங்கேருந்து இதை எடுத்து எரிஞ்சால் போய் விழுகும் அப்படின்னு சொன்னால் எரிஞ்சிருவோம். டிஸ்டன்ஸ் தான் பார்ப்போம். அந்த டிஸ்டன்ஸில் செய்ய போகும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, நிறுத்துங்கள், என்ன நடக்கிறது என்று பார்க்காம நீங்கள் அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பாருங்கள் என்ன இருக்கிறதுன்னு சொன்னோன்னா அவர் போய் பார்க்குற கட்டலில் பார்த்தா பெரிய பாம்பு ஒன்று படுத்து கிடக்கிறது. என்ன பாம்புன்னா படையை நடுங்குன்னு சொல்கிறாங்க தானே. அப்போ அந்த பெண் என்ன செய்வாங்க, ஓடி வந்துட்டாங்க. போகிறாங்க, போன உடனே அந்த பாம்போடு சண்டையிட்டு கொள்கிறார்கள், அவர்களும் இறக்கிறார்கள். அந்த சஹாபி சொல்கிறாங்க, பாம்பு முதலில் செத்ததா அவர் செத்தாரான்னு தெரியல, ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன பில் மதீனா, மதீனாவில் சில ஜின்னன் கத் அஸ்லமு, இஸ்லாத்திற்கு வந்த முஸ்லீமான சில ஜின்கள் இருக்கிறார்கள். ஃபைதாராய்த்து மின்ஹும் ஷையன், அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாதினுஹு சலாத் ஐயாம், 3 நாட்கள் அதுக்கு அவகாசம் கொடுங்கள், 3 நாள் அவகாசம் கொடுங்க. ஃபைன் பதாலக்கும் பாததாலிக், அதற்கு மேலும் அது தங்கினால் ஃபக்துலூஹு ஃபைன்னமாக ஷைத்தான், அது ஷைத்தான், ஜின்னு கிடையாது. ஏன்னா ஷைத்தான கெட்டவைகள், ஜின்னு என்றால் இஸ்லாத்துக்கு வந்தவைகள். அப்படியே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் பிரித்து சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜின்னு இருக்கிறது பாருங்கள், அந்த ஜின் இஸ்லாத்துக்கு வந்ததாக இருந்தால் அது உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது, அதை நீங்கள் விட்டு வச்சிருங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்குறோம். அதே மாதிரி எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று ஆயத்துல் குர்சியை வந்து ஷைத்தான் வந்து கற்றுக் கொடுத்துட்டு போகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு போகிறான் அப்படிங்கிற நீண்ட செய்தி புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அப்போ அங்கே என்னன்னா மனித உருவத்தில் தான் வர்றான். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் மனித உருவத்தில் வருகிறான். வந்து என்ன செய்ய 2-3 நாள் நடக்குது, நீண்ட பெரிய செய்தி. அப்போ அந்த 3 நாள் என்ன செய்கிறான், அவன் வந்து அந்த பொருளை எடுக்கிறான், அவங்க பிடிக்கிறாங்க. கடைசியில் வந்து 3ஆம் நாள் வந்து இதுக்கு மேல் விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவன் என்ன செய்கிறான், நான் ஒரு வசனத்தை சொல்லித்தரேன், அதை சொன்னால் ஷைத்தான் வந்து உனக்கு பாதுகாப்பு என்று சொன்ன உடனே அப்போ வந்து ஆயத்துல் குர்சி சொல்லித்தரேன் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவன் பேசுவதெல்லாம் பொய், அம்மா இன்னஹு கது சதக்கக்க வஹுவ கதூப், அவன் பேசக்கூடியது எல்லாம் பொய் தான், ஆனால் இந்த விஷயத்தில் உண்மை சொல்லிவிட்டான். தாலம் மன் துஹாத்திபு முந்து சலாத்த லயாலின் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைராவை 3 நாள் உன்ட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தது யார் என்று தெரியுமா, காலலா, தெரியாது என்று சொன்னார்கள். காலதாக்க ஷைத்தான், அவனே ஷைத்தான். அப்போ ஷைத்தான் 3 நாள் மனித உருவில் வந்து என்ன செஞ்சான், அங்கே வந்து அவன் எடுத்து கொண்டு போனான். இதுலேயும் பிரச்சனை பண்ணுறாங்க. ஷைத்தானுக்கு உணவு வந்து எலும்பும் விட்டைன்னு சொன்னான், இங்கே வந்து பல பொருள் இருந்திருக்குமே, கோதுமை போன்ற பொருள் இருக்கிறதே, இதையெல்லாம் உண்மையிலேயே ஷைத்தான் தான் வந்து எடுத்துகிட்டு போனான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அறிவுக்கு வேலை கொடுக்காதீங்க. அறிவுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியில் பெற வேண்டியதான். ஏன்னா ஜின் என்ற ஒரு இனமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஷைத்தான் கொண்டு போயிடுவான். குர்ஆனையே என்ன செய்ய மறுக்க வச்சிருவான். ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பிஸ்மில்லா சொல்லி யார் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு உணவு இல்லை என்று ஷைத்தான் சொல்லுவான். அப்போ இப்போ போயிட்டு வந்து என்ன செய்கிறோம், சாம்பார் வச்சு சாப்பிட்றோன்னு வச்சுக்க உதாரணத்துக்கு. இப்போ சாம்பாரும் என்னது அந்த சோறும் போட்டு சாப்பிட்டா, இது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டா அங்கே ஷைத்தான் என்ன சொல்லுவான், நமக்கு உணவு இல்லை என்று சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்கன்னா, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அவ்வளோதான், அதோட நம்பிக்கை கொள்ளுமே தவிர அதில் போய் மண்டே நுழைச்சி ஆய்வு செய்து நான் வந்து என்ன செய்கிறேன், ரொம்ப ஆய்வுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் வழிகேட்டில் கொண்டு போயிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால தான் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஷைத்தான் எந்த அளவுக்கு நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னால் உங்களுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான்.
எப்போ வேணாலும் கெட்டதை விதைப்பான், அதனால் நீங்கள் கவனமாக இருங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி புகாரி போன்ற ஹதீஸ் கதைகளை பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் பிறக்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு மலக்கையும் ஒரு ஷைத்தானையும் என்ன செய்கிறான், அந்த மனிதர்களுக்கு சாட்டுகிறான் என்று சொல்லி, அதனால தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அவுதுபிக்க என்று சொல்லி இந்தி ஒய்துஹாபிக்க வதுர்ரியத்தக மின ஷைத்தான் ரஜீம், ஷைத்தான்றது என்ன செய்யுங்க பாதுகாப்பு தேடிய அந்த செய்தியும் நாம் என்ன செய்ய பார்க்குறோம். இது போக ஜின்கள் வந்து மறைவான விஷயங்களை மறைவான விஷயத்தை வந்து அறியுமா என்று சொன்னால் அறியாது. ஏன்னா நீங்கள் போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய அந்த நம்பிக்கையில் தான் போய் ஜோதிடர்கள்ட்ட சரி அல்லது பால் கித்தா போடக்கூடிய அந்த குருமார்கள்ட்ட சரி போய் சென்று என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மறைவான விஷயங்கள் இருப்பது போல், என்னுடைய மகளுக்கு திருமணம் வைக்க போகிறேன், இந்த நாள் சரியான நாளா, நாள் கடை திறக்க போகிறேன், இந்த நாள் சரியான நாளா என்றெல்லாம் சொல்லி நல்ல நாள் கெட்ட நாளை எல்லாம் அறியக்கூடிய அந்த அறிவு இருக்கிறது என்று சொல்லி விளங்கி கொள்கிறாங்க. குறிப்பாக இடத்தில் ஜின்னு இருக்கிறது, வாருங்கள் நான் அந்த ஜின்னின் மூலமாக உங்களுக்கு என்ன செய்கிறேன், அந்த பாடத்தை தர்றேன், அது போன்ற கல்வி இருக்கிறது மறைவான யானம் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு முழுக்க ஏமாற்றப்படுகிறது. அப்படியாப்பட்ட அறிவு அந்த ஜின்களுக்கும் கொடுக்கல, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. அல்லாஹ் சொல்லும்பொழுது வஇந்தஹு மஃபாத்தீஹுல் கைப், மறைவானவற்றினுடைய திறவுகள் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. குல்லா ஏலமுல் கைபை இல்லல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள் மறைவான விஷயம் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லுங்கள். எல்லாம் வரக்கூடிய வசனங்கள் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஜின்னுடைய விஷயத்திலும் என்னன்னு சொன்னால் அதே சூரத்து சபால் அல்லாஹ் சொல்லும்பொழுது அந்த ஜின்களை வேலை ஏவுகிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி வேலை ஏவுகின்ற பொழுது அந்த ஜின்கள் என்ன செய்யுது, ரொம்ப வேகமாக கட்டிக்கிட்டு இருக்கு பள்ளியை. அப்படி பள்ளியை கட்டிகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் மரணத்தை விதித்து விட்டோம், அவர்கள் மரணமாகிவிட்டார்கள். அப்படி மரணமாகும் பொழுது அவர்கள் ஊன்றுகோல் அசா இருக்குது பாருங்க, அந்த குச்சியை ஊண்டியவர்களாக அவர்கள் நின்று தான் வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஜின்கள் பார்க்கிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்று ஊண்டுக்கிறார் என்று சொல்லி ரொம்ப வேகமாக என்ன செய்ய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து அந்த கைத்தடியை கீழே வந்து என்ன செய்யுது, கரையான்கள் அரிக்கிறது. ஏன்னா நபிமார்களோட உடம்பு வந்து பூமி தின்னாது அப்படிங்கிற செய்தி வேறு. ஆனால் இந்த கரையான் என்ன செய்யுது, அந்த கம்பை வந்து அப்படியே திங்குது, அரித்த உடனே அந்த பகுதி என்ன செய்யுது, அப்படியே விழுந்த உடனே பூமியில் ஒட்டாமல் இருந்த உடனே அந்த கம்பு சாய்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சாய்கிறார்கள். அப்பொழுதுதான் சொல்லிச்சு, அல்லவ் கானு ஏலமுனல் கைப மா லபிசு ஃபில் அதாபில் முஹீன், நாம் மறைவானவற்றை அறிந்திருந்தால் இப்படியாப்பட்ட அந்த வேலையில் நாம் ஈடுபட்டிருக்க மாட்டோம், ஓடி இருப்போம் என்னைக்கே எஸ்கேப் ஆகி என்று சொல்லி அந்த ஜின் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும் என்று சொன்னால் யாருக்கும் அல்லாஹ் என்ன செய்யலை, மறைவான ஞானத்தை மறைவான விஷயத்தை அறிவித்து தரல. ஆனால் ஜின்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி ஏமாற்று பேர்வர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் போலித்தனமானது. அப்படி அடக்கக்கூடிய வழிமுறையெல்லாம் யாரும் கொடுக்கல. சூரத்து ஜின்னை ஓதுனா அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார். 40 நாளைக்கு ஓதணுமா, ஓதும்போது இப்படி வரும் அப்படி வருமா, ரைட்டா அப்போ யானையை ஓதுவோம். ஒரு ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அலம் திரைக்கை ஓதிக்கிட்டே இருப்போம், யானை வந்து கண்ட்ரோல் ஆகிடுமா, கண்ட்ரோல் ஆகாமான்னு கேட்குறேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நிறையா இது வந்துக்கிட்டு இருக்கு, எறும்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். போய் மருந்து போட்டு கொள்றதை விட சூரத்து நம்மளுண்டு நல்லா இருக்கிறான், அந்த எறும்பு அத்தியாயத்தை ஃபுல்லாக ஓதுங்க, எல்லாம் ஒன்று கூடிடும், ஒரே இடத்துல பிடிச்சி சாகடிச்சிடலாம்ல. இதெல்லாம் சாத்தியமாக எது சாத்திய கூறு இல்லையோ, எது இஸ்லாத்தில் இல்லையோ அது போன்ற கட்டுக்கதைகள் இது ஒன்று தான். சூரத்து ஜின்னை படித்தோம் என்று சொன்னால் அந்த ஜின் மூலமாக ஜின்னு கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படிங்கிற கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில விஷயங்கள் இருந்தாலும் நேரத்தின் கருமை அறுதி நிறைவு செய்கிறோம். அல்லாஹ் வந்து ஜின்களை பற்றி குறிப்பாக இந்த மனித இனத்தை பற்றி சொல்கின்ற பொழுது 2 பேர்களுமே வந்து வணங்குவதற்காக படைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய செய்தியின் மூலமாக நல்ல ஜின்களை பொறுத்தவரை வணங்குகிறார்கள், நல்ல மனிதர்களை பொறுத்தவரை வணக்கம் செலுத்துகிறார்கள். கெட்ட மனிதர்களை பொறுத்தவரை தீயது செய்வது போல இந்த உலகத்தில் ஜின்களும் தீயது செய்து நாளைக்கு இந்த மனித இனத்திலும் ஜின் இனத்திலும் அதிகமான பேர்களை நரகத்திற்காக தயார் பண்ணி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே ஜின்களுக்கு மரணம் உண்டா என்று சொன்னால் மரணம் உண்டு. அல் ஜின்னு வலின் செமூத்துன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது மனித இனமும் ஜின் இனமும் மரணிக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த மரணத்திற்கு பின்னாடி மனிதனை எப்படி தஃபன் செய்யப்படுமோ அதுபோன்ற ஒரு தஃபன்களும் அதுபோன்ற ஒரு தொழுகைகளும் உண்டா என்று சொன்னால் அது சம்பந்தமாக பேசப்படவில்லை. பேசப்படாத விஷயங்களை பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல அல்லாஹ் மனித ஜின் இனங்களை வந்து வணங்குவதற்காக படைத்து இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அல்லாஹ்வுடைய சட்டத்தை மட்டுமே இந்த உலகத்தில் நிலைநாட்டி அல்லாஹ்வுக்குரியவர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்.
ஆனால் அப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்தை ஏற்று மதித்து வாழக்கூடிய நமக்கு மத்தியிலே பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்களும் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவங்களும் இஸ்லாமிய சமூகத்தை கண்டிப்பாக வேண்டும். குறிப்பாக மாற்று மத பண்டிகைகள் என்று வருகின்ற பொழுது அதில் மிக கவனத்தோடு முஸ்லிம்கள் வாழ வேண்டும். குறிப்பாக தீபாவளி என்று ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையை பொறுத்தவரை ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகம் இதை செய்யுமா என்று சொன்னால் கண்டிப்பாக செய்யாது. அறிவு சார்ந்த சமூகத்திற்கு இது அழகல்ல என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இருந்தாலும் அவர்களுடைய அந்த மத கலாச்சாரம், அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய நாகரிகம் என்ற அடிப்படையில் இது போன்ற ஒன்றை குறிப்பாக காசுகளை வீண் விரயம் செய்யக்கூடிய, மாசுகளை பாழாக்கக்கூடிய, இன்னும் பொருளாதாரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு கேலிக்கூத்தான ஒரு பண்டிகை தான் தீபாவளி பண்டிகை. இப்போ இது அவர்கள் கொண்டாடுகிறார்கள், இது அவர்களுடைய பண்டிகை, அது அவர்களுக்கு உள்ளது. அது நம்ம கூடாது என்று அவர்களுக்கு விமர்சனம் செய்கிறோம். அது எந்த ரீதியில் அது சரியில்லை என்ற அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துவது ஓகே. ஆனால் நம்மில் சிலர்கள் அவர்களாகவே மாறுகிறான். அதான் பெரிய துரோகம். இப்போ அவர்களைத்தான் மிகப்பெரிய எதிரியாக நம்ம சொல்கிறோம். இஸ்லாத்தில் எதிரி அங்கே இங்கே வேறு எங்கேருந்து வரலங்க. ஏன்னா இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களா, மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டா குல்யாயுகள் காஃபிரூன், காஃபிர்களேன்னு சொல்லி அலையுங்க. எல்லாம் அபுது மாத்தா அபுதூன். நீங்கள் எதை வணங்குறீங்களோ அதை நான் வணங்க மாட்டேன், நான் எதை வணங்குறேன் அதை நீங்கள் வணங்க மாட்டீங்க. முடிஞ்சு போச்சு. நீங்கள் வேறு நான் வேறு. லக்கும் தீனுக்கு மலிது ஃபுல் டிக்ளேர், தெளிவாக டிக்ளேர் பண்ண சொன்னால் அல்லாஹ்வுடைய தூரம் பண்ணிட்டாங்க. உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. அதனால் அவர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றாங்கன்னு சொன்னால் அது அவர்களுடைய வழி. அதில் போயிட்டு நம்மளும் உட்காந்துக்கிறான். தான் பிரச்சனை. கேட்டால் பாலிசியா, என்னடா பாலிசி விளங்கலை. ஒரு ஆள் பார்த்தா குர்ஆன் ஹதீஸுங்கிற பேரில் இருந்தார், மௌலுது ஃபாத்தியா இறந்தவர்கள் பேரில் 3ஆம் நாள் 6ஆம் நாள் எதுவுமே கூடாந்துக்கிட்டு இருந்தான். இப்போ திடீர்னு ஒரு ஃபோட்டோ பார்க்குறேன், ஒரு ஆளுடைய 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலியில் ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு அந்த கூட்டத்தில் போய் கலந்து உட்காந்துருக்கான். ஒன்றுமே புரியல. இந்த உனக்கு தொழில்துறைன்னு சொன்னால் இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிருவியா? தெரியாமல் கேட்குறேன். உனக்கு அப்படி காசு பெருசா இல்லை? காசு பெருசான இன்றைக்கி பலர்களும் அந்த தீபாவளி அன்னைக்கு பட்டாசுகளை வியாபாரமாக செய்து காசு சம்பாதிக்கிறான். இதுக்கு வேறு காசு சம்பாரின்னு இது எப்படி சம்பாதிக்கலாம்? வட்டின்றவனை யோசிக்கிறான், மதுன்றவனை யோசிக்கிறான், விபச்சார தொழிலை நடத்தி சம்பாரித்து சாப்பிட்றான்னா யோசிக்கிறான், பட்டாசு தொழில் நடத்தி சாப்பிட்றத யோசிக்க மாட்டான். என்ன கான்செப்ட் இப்படி என்ன அறிவு எனக்கு இன்னும் வழங்கலை. மற்ற எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட கூட்டத்தில் போய் ஆட்டம் ஆடுனா அங்கேயும் போய் ஆட்டம் ஆடி உட்காந்துக்கிறேங்கிறான். பாட்டு கச்சேரி நடந்தால் அங்கேயும் போய்க்கிறவேன். இஸ்லாமிய பண்பாடு உள்ள ப்ரோக்ராம் சொன்னால் அங்கேயும் உட்காந்துக்கிட்டு பேசுவேன். என்ன பாலிசி விளங்கலை? என்ன பாலிசின்னு உங்களை மாதிரி இருந்தால் அந்த மோடி சொல்லத்தான் செய்வார். என்ன சொல்லுவார்? பொம்பளைங்க தான், உன் வீட்டு பெண்கள் தான் கேட்குறாங்க, எங்களுக்கு முத்தலாக்கனால பிரச்சனை சொல்லி உங்கள் இனந்தையா கேட்குதுங்கிறான். அவன் யார்? அவன் நம்ம இனமா? இஸ்லாத்துக்கு தெரிந்தவளா? உண்மையான இஸ்லாமின் போய் கோர்ட்டுக்கு போவாள? முதல்ல சரியத் சட்டம் என்று உண்டு, பர்சனல் லா என்று உண்டு. இப்போ எந்த மூதேவி போகுதுன்னு சொன்னால் இஸ்லாத்தை சரியாக விளங்காத, இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூடிய ஜென்மம் போகுது. அதான அர்த்தம் அதுக்கு. இப்போ எப்படி இங்கே போயிட்டுருக்கிறாங்களோ, இன்றைக்கி ஊரில் போயிட்டுருக்கிறாங்களோ, இந்த பண்டிகையில் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த பொருளை திங்கிறேன், நல்லா வாயில் வருது, ஜும்மா நாளாக அடக்கிறேன். அவங்க கொண்டு கொடுத்தா சாப்பிட்டணுமா? இல்லை சாப்பிட மாட்டேன்னு சொல்லு. இல்லை எழுத்து விடு, பூத்த விடு, பகை வந்துடும். பகை வரட்டுமே. ஏங்க அகல் போருங்கிறது தெரியுமில்ல? எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டான், எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டம் மாத்திரம்தான், வேறு கூட்டமே இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கற்களை என்ன செஞ்சாங்க? வயிற்றில் இருக்கு கட்டி கொண்டு ரேஷன் முறையில் கிடைத்த பேரித்தம்பளத்தை 1-2 கொடுத்துத்தான் அந்த அகல் போருடைய திட்டங்கள் நடந்தது. பிரம்மாண்டமான குழிகளை தோண்டித்தான் அந்த அகல் போரில் வெற்றியை கண்டார்கள். எல்லாம் அல் அஹ்ஸாப் என்று சொல்கிறான், கூட்டுப்படைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டான். என்ன செய்ய முடிஞ்சு? என்ன செய்ய முடிஞ்சுன்னு ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல விளங்கிடுங்க, ஒன்றும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் நாடுனா தான் நடக்கும். இவன் என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ண பாலிசியா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒன்றா உட்கார வைக்கணும், எல்லாத்தையும் செய்கிறத செய்ப்பா. நீ என்னது இஸ்லாத்தை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு செய்யலாமா? ஒரு தீபாவளி என்பது அவர்களே கூப்பிட்டு டிபேட் நடத்துவோம். தீபாவளி என்பது கொண்டாடப்படக்கூடிய ஒன்றா? இது சாத்தியமானதா? மனிதனத்திற்கு தீங்கில் வைக்கக்கூடியதா? மனிதனத்திற்கு நன்மை வைக்கக்கூடியதா? இஸ்லாம் சொல்லக்கூடிய அதே பண்டிகை பாருங்கள். அந்த பண்டிகை எவ்வளவு பெரிய சந்தோஷமான பண்டிகை. அந்த பண்டிகையின் மூலமாக யாருக்காவது ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிறதா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கர அடிச்சு வெடிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். என்ன ரணகலமாக இருந்துச்சு சிவகாசியில் அந்த தீப்புரி. இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு, எத்தனை பேர்கள் இழப்பு, எத்தனை பொருளாதார இழப்பு, எத்தனை வீடுகள் இழப்பு.
இது போக வீடியோ போட்டுட்ருக்கான். நீ அடிக்கிற அடியில் அந்த சில மிருகங்களே பயந்து போய், சில மிருகங்களே விரண்டு ஓடி போய், சில மிருகங்களே சாகக்கூடிய அவலநிலைகள்லாம் இன்றைக்கு வீடியோக்கள் வந்து கொண்டிருக்குன்னு சொன்னால் நான் மட்டும் சொல்கிறேன்னா, இல்லை நான் மட்டும் பேசுகிறேன்னா? இன்றைக்கி உலகமே எல்லாரும் சேர்ந்து பேசக்கூடியது, எல்லா அறிவுஜீவிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி மார்க்கம் என்ற பேரில், மதம் என்ற பேரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தோண போகிற பாரு நீ, அதை எனக்கு கடுப்பாரு. நம்முடைய பிள்ளைகளை வீட்டில் வெடிக்க வைக்கிற, நீ என்ன முஸ்லீமான்னு தெரியாமல் கேட்குறேன். நீ முஸ்லீமா? யார் வெடிக்க வச்சாலும் சரி, யார் வீட்டில் வெடிக்க வச்சாலும் கொஞ்சமாவது ஈமான் இருந்துச்சு, ஈமானிய உணர்வு இருந்துச்சு, ஈமானிய சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னால் செய்யவே மாட்டேன். நீ அது நீ ஓசியில் வந்தாலும் சரி, அது நீ செய்யலாமல் செய்யக்கூடிய ஒன்றா? பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றலாமா? மன் தஷப்பஹ கௌமின் ஃபஹுமின். பிற மத கலாச்சாரத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள். நீ அவனா போயிட்ட. பேருக்கு வேணால் இருக்கலாம், ஜும்மாவுக்கு வரலாம், எல்லாம் தொழுகலாம், நீ எல்லாம் செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாமே தவிர, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க நீ அவனாக மாறிவிட்டாய். செய்யலாம் அது. அதனால் வீடுகளுக்கு சொல்லுங்கள், பேசுங்க. நம்முடைய வீடுகளில் அந்த பண்டிகைக்கான எந்த ஒரு முகாந்திரமும் கூடாது. பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது, அவர்கள் கொடுக்கக்கூடிய பலகாரங்கள் சாப்பிடக்கூடாது. அது தனி என்று சொல்லி புரிய வைக்கணும். சின்ன பிள்ளைகளே விதைக்கணுங்க, புரிய வைக்கணுங்க. புரிய வச்சா தானே விளங்குவாங்க. எம்மதம் சம்மதங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வர்றதுக்காக வேண்டி எல்லாரும் இப்படி ஒரு சமரசம் பண்ணிக்கிறது. நம்மளை ஒரு மாதிரியை பார்ப்பாங்க, பகைச்சிக்கிடுவாங்க. பகைச்சிக்கங்க. சஹாபாக்கள் பகைச்சதுனால தானே 13 ஆண்டு காலம் மக்கால இருந்து அங்கே திருப்தியாக வாழ முடிஞ்சா. ஊரை விட்டு போனாங்கல்ல, சொந்தத்தை விட்டு போனாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த மக்காவை விட்டு உங்களை விரட்டுவார்களா என்று சொன்ன உடனே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு செய்தி நடந்துச்சுல. இதெல்லாம் எதுக்கு? கற்பனைக்கா? அவர்கள்லாம் தியாகம் செஞ்சு இஸ்லாத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இவர் நோகாமல் நொங்குதுங்கிற மாதிரி இவர் இஸ்லாத்தை பின்பற்றிட்டு இருப்பார். நீ எதுக்கு இஸ்லாத்துக்கு தேவை தெரியாமல் கேட்குறேன். இது மாதிரி நீ இஸ்லாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூட நீ எதுக்கு இஸ்லாத்தில் இருக்கிறேங்கிற? அங்கே போயிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம்னு சொல்லு. புர்கா போடாத. புர்கா போட்டுட்டு கேவலப்படுத்துகிற. போன ஜும்மானே சொல்லு, புர்கா போட்டுட்டு கேவலப்படுத்துகிற. அதான் அசிங்கமாக இருக்குது. புர்காவாக பிடிச்சி போடுறான். பாட்டு கட்சியில் உட்காந்ததுலேருந்து என்னென்ன இதில் விட்டு ஆட்டம் பாட்டத்தில் போய் உட்காந்துருது. எல்லாத்தையும் பயான் நிகழ்ச்சிக்கு வருது, கஷ்டமாக தெரியுது. 11:33க்கு பயான், இன்னைக்கு ஜும்மா பயான் வர முடியல, கஷ்டமாக இருக்குது. சமைக்கிறது யார்? நேற்று வரைக்கும் சமைச்சில, முந்தான வரைக்கும் சமைச்சில, இன்றைக்கி கொஞ்சம் இயர்லியாக எழுந்திரிச்சு வந்தா என்ன ஜும்மாக்கு? நீ 2 செய்தியை கேட்டால் தானே மண்டியில் ஏறும், காதில் ஏறும். அப்போ தானே இஸ்லாமிய உணர்வோடு வாழ முடியும். உம்மு சுலைம் இன்னும் எத்தனை சஹாபி பெண்மணிக்கு எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போகக்கூடிய அளவுக்கு மனோபக்குவங்கள் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? ஜிஹாதுக்கு வர்றோம் என்ற அளவுக்கு வந்தார்கள். எப்படி வர முடிஞ்சு? இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், போன வாரம் ஒருத்தர் அழுகாத குறை, என்னுடைய தாய் மாமன் 2 பொண்களை சேர்த்து கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிறான். ஜீர்ணிக்க முடியுதா? எப்படி நடக்குது பாருங்கள். என்ன அப்போ என்ன துன்யாவில் உனக்கு என்னன்னு? துன்யாவில் எதை நீ விரும்புகிற? நாளைக்கு சாவு இருக்கா இல்லையா? மரணம் இருக்கா இல்லையா? மரணத்திற்கு பின்னாடி என்ன வாழ்க்கை? அதைத்தான் அல்லாஹ் தேர்வு செய்ய சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மாதிரியான காம்ப்ரமைசேஷன் பண்ண சொல்லவே இல்லைங்க. சூரத்துல் காஃபிரூன் வளைச்சு படிங்க. நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான். அபசவத்தவல்லா, கடுகடுத்தார், புறக்கணித்தார் சொல்கிறான். எதுக்கு சொல்கிறான் சொல்லுங்க பார்ப்போம். எதுக்காக வேண்டி? ஒரு சின்ன காம்ப்ரமைசேஷன் நீ பண்ணுறதெல்லாம் இல்லை. அதை விட சும்மா லேசா இவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய, அதாவது இவர்களுடைய மதிப்பில் ரொம்ப கம்மியானவங்க, இவர்களுடைய பார்வையில் பாவப்பட்டவர்கள், அவர்கள் இருக்கக்கூடிய சபையில் பெரியவர்கள் பணக்காரர்கள் வரக்கூடாது. அவ்வளோதான் அங்கே காம்ப்ரமைசேஷன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏழைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பணக்காரர்கள் வரக்கூடாது, பணக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏழைகள் வரக்கூடாது. இதே காம்ப்ரமைசேஷன். இது சரியாகத்தானே தெரியுது. இஸ்லாத்தை விட்டு கொடுக்கலையே. 2 பேரும் இஸ்லாமியர்கள் தானே, சரிதானே கண்டார்கள். அவச கடுகடுத்தார். யாரை பார்த்து? அஞ்சாகுல் ஆமா, ஒரு குருடர் வந்த பொழுது குருடருக்கே காட்டி கொடுத்தான் அல்லாஹ். நீங்கள் செய்வது சரியல்ல, நீங்கள் இப்படியாப்பட்ட ஒரு காம்ப்ரமைசேஷனுக்கு போகக்கூடாது என்று சொல்லி இஸ்லாமியர்களிடத்திலே வரக்கூடிய அதவே அல்லாஹ் தவிடுபடியாக்கி ஓடி போயிரு. ஏதாவது உன்னை ஏமாற்ற வர்றான்னு சொல்லி அல்லாஹ் அவனை அடையாளம் காட்டினான்னு சொன்னால், இன்றைக்கி தீபாவளிக்கு போய் எத்தனை பேர் உட்கார போகிறான்னு தெரில. தீபாவளி பட்டாசு எத்தனை பேர் வீட்டில் வெடிக்க போகிறான்னு தெரில. தீபாவளி பண்டிகையில் கொடுக்கக்கூடிய அந்த பண்டத்தை எத்தனை பேர் திங்க போகிறான்னு தெரில. இன்றைக்கி கொஸ்டின் கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் தீபாவளி சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யலாமா? கேட்கலாமா? நீ முதல்ல இந்த கேள்வியே கேட்கலாமான்னு. நீ சாதாரண என்ன வியாபாரம் சரி அது செஞ்சுக்கிட்டு இருக்க, அது வேறு. இதுபோன்று தீபாவளி சம்பந்தப்பட்ட அந்த வெடிபொருள்கள் சம்பந்தப்பட்ட அல்லது பூஜை பொருள்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் நீ செய்யலாமா? இங்கேயும் செய்யறான், உட்காந்துட்டு. அதான் பெரிய வேடிக்கை. இங்கேயே உட்காந்துக்கிட்டு செய்கிறான். நான் உங்களுக்கு எது வேணாலும் கொண்டு வரேன், எந்த பூஜை பொருள் கொண்டு வரேன், கொண்டு வா, சம்பாரி. எதை சம்பாதிக்கிற?
உனக்கு காசு தான் பிரதானமாக இங்கே 60 தினார் 100 தினார் வாங்கி ஹலாலான முறையில் வீடுகளில் நாய் பேய் எல்லாம் பேச்சு வாங்கிட்டு 10 காரை கழுவிட்டு குளிரும் பார்க்காம வெயிலும் பார்க்காம கஷ்டப்படுறானே, அது மாதிரி நீ படுறா. என்ன சம்பாத்தியம் உனக்கு தெரியாமல் கேட்குறேன். ஆயிரக்கணக்கான தினார் ஹராமில் சம்பாதிக்கிற மாதிரி ஹராமான வழியில் எல்லாத்துலேயும் போயிட்டு ஹராமான வழியில் எல்லாத்துலேயும் செய்யிட்டு ஹராமில் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் முஸ்லீம் பேர் தாங்கி எங்கள் பேர் முஸ்லீம் பார்த்துக்கிடுங்க, டைட்டில் வேறு அடமொழி வேறு, என்ன கேள்வி கிண்டல் தெரியாமல் கேட்குறேன். இது நல்ல ஆரோக்கியமாக தெரியுதா? அதனால் அந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தமே இல்லை, எங்களுக்கும் அதுக்கும் உறவே இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்ல வேண்டிய இஸ்லாமிய சமூகம் சொல்லாதனால தான் சில பேர் தாங்கிகள் மூலமாக மோடி வகைராக்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போகுது. இந்த கோர்ட்டு நியாயம் நடந்துக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலத்தில் 24 பேருக்கு 3 நாள் கவர்மெண்ட் லீவ் கூட 3 நாள் மாதிரி எனக்கு தெரியல. கவர்மெண்ட் கூட அந்த தீபாவளிக்கு முதல் நாள் தான் லீவ் விடணும்னு சொல்லுது. ஆனால் 3 நாளைக்கு அந்த சிறைத்துறை அதிகாரி சேலத்தில் 24 கைதிகளை பரவலோட வெளியில் இதே முஸ்லீம்களுக்கு போடப்பட்டது. பெருநாள் தினத்திலே ஹஜ் பெருநாள் நினைக்கிறேன் போடப்பட்டது, மறுக்கப்பட்டது. எவ்வளோ ஐயக்கத்தனம்! இதான் நீதியா? நீதிமன்றத்துக்கு நாடி வந்தார்கள். யார் நாடி வந்த? முத்தலாக் என்பது எங்களுக்கு கூடாது. முத்தலாக் என்பது அது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிரானது, அதில் மாற்று கருத்து இல்லை. எங்களிலே சிலர்கள் அந்த முத்தலாக் என்று சொன்னால் ஆகிவிடும் என்று சொல்லக்கூடியது போலி, தப்பு, அது உடைத்து எறிகிறோம். அதற்காக விட நீ நுழையாதடா, அதான் சொல்கிறான். நீ நுழையதுக்கு ரைட்ஸ் கிடையாது, உனக்கு ரைட்ஸ் தரமாட்டான். எங்களுக்குள்ள பெருசான நாளை நீ நுழையிறதுக்கு யாருன்னு கேட்குறேன். நீ நுழைஞ்சிருவியா? நுழைய விட்டுருவோமா? உன் ஊரில் குஜராத்திலேயே எத்தனை 10,000க்கு மேற்பட்ட பெண்கள் இருந்தார்களே, அது ஆதாரமாக தெரியல. 1-2 சைத்தான் கோர்ட்டில் நாங்கள் முத்தலாக்கினால பாதிப்படைகிறோமா? நீ காசு கொடுத்து வந்திருப்பா, நீ ஜோடிச்சு கூட்டி வந்திருப்ப, எல்லாத்தையும் கூட்டி வந்து நிப்பாட்டி பார்ப்போம். 10,000 பேர் எப்படி குஜராத்தில் மட்டும் வர முடிஞ்சு? இன்னும் அடுத்து 12ஆம் தேதி ஆட்டம் காணுவதற்காக இருக்கிறது வட இந்தியா. விட மாட்டோம் நினச்சிக்கிட்டே. நீ பெருசனால யார் கொடுத்தது? அப்பன் பாட்டன் உயிரை கொடுத்து வாங்கி சுதந்திர இந்தியாவில் கிடைத்தது. நீ மோடி வகைராக்கள் கொடுத்த நினச்சிக்கிட்டியா? அதை பறிக்க நினைக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னால், இது போல துரோகிகள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற துரோகிகள் செய்யக்கூடிய கேவலமான இந்த காட்சிகள், கேவலமான இந்த நடைமுறைகள், கேவலமான இந்த செயல்கள் அவருக்கு பெரிய ஆதாரமாக இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாதீங்க. ஊப்பை ரெண்டுக்கிட்டு முஸ்லீம்களுக்கு, குறிப்பாக முஸ்லீம் பெண்களுக்கு நான் பாதுகாப்பு தரேன், உன்ட்ட பாதுகாப்பே கேட்கல, இல்லை வயிற்றில் கிழிச்சி எடுத்து குஜராத்தில் இன்னும் மறந்துடுவோமா கேட்குறேன். நீ பேசுகிற அயோக்கியத்தனமாக உன்ட பதவி பட்டம்லாம் இருந்துச்சுன்னா அதுக்காக மதிக்கணுமா? ஒன்று குஜராத்தில் உன்னுடைய பதவி, முதலமைச்சர் பதவி இருக்கும்போது தான் இவ்வளோ பெரிய கோர காட்சிகள் நடந்தது. எவ்வளோ பேர்கள் சாதாரணதா மறக்க முடியுமா? மறந்துடுமா? வரலாறு மறைச்சிருமா? மறையாது. மறையாத வடுவாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உட்காந்துட்டு நீ ஊப்பியில் போய்ட்டு ஓட்டு வாங்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம் பெண்களுடைய நலன் கருதி பாதுகாப்புக்குள் என்னடாது தெரியல, எனக்கு ஒன்று விளங்கலை. நம்புறான் நம்மளுக்கு விளங்கலை, நம்மளுக்கு இன்னும் சிலருக்கு தெரியல. ஒரு சகோதரர் வரக்கூட சொன்னான், கையெழுத்து இயக்கம் நடக்குதுங்க, கையெழுத்து போட்டு சொன்னால் யோசிக்கிறான். எதுக்குடா யோசிக்கிற? எதுக்கு யோசிக்கிற? விளங்கலை. கையெழுத்து போட்டால் என்ன? உள்ளே பிடிச்சி போட்டுவான, அட்ரஸ் பிடிச்சி கண்டுபிடிச்சி குவைத்தில் இந்த கம்பெனியில் இந்த ஆள் கையெழுத்து போட்டிருக்க போட்டு ஸ்வீட் வாடா அப்படின்னு சொல்லிடுவானே. ஓ தலையெழுத்து எல்லாமே இருக்குது. போன வாரமே சொல்லிட்டேனே, போன வாரம் சொன்னேன், இந்த வாரம் சொல்கிறான்னு சொல்லுவோம். தலையெழுத்து எல்லாம் இருக்குது. ஆதார் அட்டை எடுத்துக்கல, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்திருக்கியா, பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா, பேன் கார்டு எடுத்திருக்கியா, ரேஷன் கார்டு எடுத்திருக்கியா, ஏதாவது ஒரு பலாய் கார்டு எடுத்திருக்கீல, அதில் போதும் அவன் டேட்டா எடுக்கிறதுக்கு. இன்னும் ஒரு டேட்டாலாம் ஒழிச்சு வச்சிருக்கியோ, எங்கேயோ கொண்டு அடியில் வச்சுக்கிட்டியா, இல்லை போலித்தனமாக தானே எடுத்திருக்கியா? இல்லை, உன்னுடைய தலையெழுத்து எல்லாம் அவர்கள்ட்ட இருக்கு. தேவைப்பட்டால் ஒரே ஒரு கிளிக் பண்ணோம்னா ஃபுல் டேட்டா தலையெழுத்து எடுத்துருவான். எதுக்கடா பயப்படுற? விளங்கலை. கையெழுத்து போகிறதுக்கு எதுக்கு பயப்படுற? அல்லாஹ்வுடைய சட்டம் வேண்டாமா? வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ்வுடைய சட்டத்தை யார் நடைமுறைப்படுத்தவில்லையோ அநியாயக்காரன். இன்னொரு இடத்துல சொல்கிறான் ஃபாசிக்குங்கிறான், பாவிங்கிறான். இன்னொரு இடத்துல காஃபிர் அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய வேதனை அது! அல்லாஹ்வுடைய சட்டம் வேணும் என்று சொல்லி இன்னைக்கு மாற்றார்கள் கூட, குறிப்பாக தமிழ்நாட்டை நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் கூட வரிந்து பேசக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய சூழலில் இப்படியாப்பட்ட கேடு கெட்டவர்கள் இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு இப்படி கேவலப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் என்ன செய்யறது? யோசிச்சு பாருங்கள். அதனால் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுங்க. அல்லாஹ் சொல்லும்போது உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா,
முழுமையாக வந்துருங்க. வலா தத்தபி ஹுத்துவாத் ஷைத்தான், ஷைத்தானோட அடிச்சோட பின்பற்றாதீங்க அப்படிங்கிறான். அதனால் எந்த வகையிலும் நாம் என்ன செய்ய மாட்டோம், உடன்பட மாட்டோம். அதனால் எவ்வளோ பெரிய இழப்புகள் வந்தாலும் சரி, இன்றைக்கி எல்லாத்தையும் நீ ஆண்டுட்டு போக போறியா? இல்லை, அடுத்து உன் கையில் இல்லை. ஒரே ஒரு புடி, ஒரே ஒரு ஆட்டு எல்லாம் ஆட்டிட்டான்னு சொன்னால் உனக்கு எத்தனை கோடி இருந்தாலும் காணா போய் நினச்சிட்டு இருக்கிறேன் என்ன கோடி இருக்குன்னு சொல்லி, என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. இல்லை, கோடியெல்லாம் கேடியாக போயிடும், காணா போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படியாப்பட்ட ஒன்று தான் அல்லாஹ்வுடைய சக்தி என்பதை அல்லாஹ் மட்டும் பயப்படும். அதனால் நமக்கு என்ன இழப்புகள் இருந்தாலும் சரி, உயிர் போனாலும் சரி, அதுதான் நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போக வேண்டிய நடைமுறையோடு நாமும் நம்முடைய குடும்பத்தார்களையும் வளர்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால், நம்மளை சுற்றி இன்றைக்கு இல்லாததும் பொல்லாததும் நம்மை சுற்றி பல விஷயங்கள் ஏவப்பட்டு நம்முடைய மார்க்கத்தை விட்டு நாம் தடம் புரளக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உஷாராக இருக்க வேண்டும். பண்டிகை தினங்களாக இருந்தாலும் சரி, இதுபோன்று பொதில் சுவடி சட்டம் வந்து காட்டக்கூடிய பூச்சாண்டிகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நெஞ்சு உரத்தோடு, தைரியத்தோடு, ஈமானோடு, இறை எச்சத்தோடு எதிர்கொள்வோம். அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை, ஒரு பக்குவத்தை, ஒரு தைரியத்தை எல்லாம் அல்லாஹ் நம்முடைய முஸ்லீம் இனத்திற்கு, முஸ்லீம் சமூகத்திற்கு, ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்திற்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.